அந்த பரதன்ட்ட வச்ச அபிமானத்தை என் புள்ளேட்ட வச்சு எல்லாம் நிம்மதியா கண்ட முடியும். நீ எவ்வளவு அபிமானம் வச்சியோ அதை வைக்கிறேன்டா. தன்னை விட அபிமானம் புத்திரன். புத்திரன் விஷயத்துல எல்லாரும் மனது முழுக்க பாண்டுரங்கன் வியாபிச்சிருக்காரு. இரவு பகல் தூக்கம் கனவு அவனால என்ன முடியாதுங்க. என்னைக்கோ சமுத்திரத்தில் விழுந்த குருபுத்திரனை மீட்டு கொடுக்கலையா? பத்ராச்சல ராமதாசனுடைய குழந்தை கஞ்சி தொட்டியில விழுந்து ஜீவன் விழுந்து அதை ராமச்சந்திர பிரபு மீட்டு கொடுக்கிறார். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட முடியும், புத்திர விஷயத்துல சாத்தியமே கிடையாது. அபிமானம் இருக்கு. உடனே சுவாமி பார்த்தார், நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பண்ணணும் சொல்லுனா. 15வது வருஷம் முதல் தேதி அயோத்திக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கே பரதன்ட்ட, அந்த பரதன்ட்ட வச்ச அபிமானத்தை என் புள்ளேட்ட வச்சு எல்லாம் நிம்மதியா கண்ட முடியும். அப்படியே வச்சேன் போருமா. லக்ஷ்மணே ஜயா, இந்த லக்ஷ்மண சுவாமி கிட்ட வச்ச அபிமானத்தை என் புள்ளேட்ட வச்ச எல்லாம் நிம்மதியா கண்ண முடியும். அப்படியே வச்சேன் போருமான்னு ஆசை வருது. அப்படியே வச்சேன் போருமான்னா அதுக்கு மேல கேட்கிறான், நேத்தி வரையில் வாழைப்பழம் இல்ல வாழை கச்சலுக்கு மண்ணாடின்னு இருந்தான் சுக்ரீவன். அவன் சொப்பனத்துல கூட நினைச்சிருக்க மாட்டான் இந்த அகண்டமான வானர ராஜ்யம் தனக்கு கிடைக்க போறது. நேத்தி வரையில் ஆகாரத்துக்கு திண்டாடின்னு இருந்த சுக்ரீவன் இன்னைக்கு பட்டாபிஷேகம் ஆகி ராஜாவா ஆக போறான். இது யாரோட கிருபை? உன்னோட கருணை, உன்னோட அபிமானம் தானே. இந்த சுக்ரீவன்ட்ட வச்ச அபிமானத்தை நீங்க வச்சுட்டேன்னா நிம்மதியா கண்ட போடு. சுவாமி மாட்டேன்னுட்டார், முடியாதுன்னுட்டார். முடியாதுன்னு என் பாக்கியம் அவ்வளவுதான். நான் வாலி, அப்பா அவசரப்படாத. நான் முடியாதுன்னு சொன்னது எந்த அபிப்பிராயத்துல தெரியுமா? நீ கேட்கிறபடி நான் பரதன்ட்ட வச்ச அபிமானமோ லக்ஷ்மணன்ட்ட வச்ச அபிமானமோ சுக்ரீவன்ட்ட வச்ச அபிமானத்தையோ வைக்க போறதில்ல. உன் புள்ள அங்கதன்ட்ட. பின்ன என்ன, நீ எவ்வளவு அபிமானம் வச்சியோ அதை வைக்கிறேன்டா. நீ வச்ச அபிமானத்தை. ஏன்னா ராமர் சுக்ரீவன்ட்ட வச்ச அபிமானமும் வாலி அங்கதன்ட்ட வச்ச அபிமானமும் ஒன்னாகுமா? இப்ப சொன்னபடி சுக்ரீவன் வரல. 4 மாசம் டைம் கொடுக்கிறார் ராமர். சொன்ன டயத்துக்கு வரல. குடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். கோபம் வந்து கொடுத்து ராமருக்கு. அந்த முட்டாள்கிட்ட போய் சொல்லுடாங்கிறார் சுவாமி, லட்சுமண சுவாமிகிட்ட. ஏற்கனவே இவருக்கு கோபம் இவன்ட்ட. சுக்ரீவன்ட்ட போய் சொல்லுடா லட்சுமணான்னார். என்ன சொல்லணும்னா, லட்சுமணன் உங்க அண்ணா போன ஊர் கதவுன்னு சாத்தல்லேன்னு சொல்லு, அது திறந்தா இருக்கு, அனுப்பிச்சிருவேன்னு சொல்லுன்னார். லட்சுமண சுவாமி உற்சாகமா வந்து இங்க கர்ஜிக்கிறார். இதே சொன்ன சொல்படி நடக்கலேன்னு கொன்னுடுவேங்கிறானு ராமர். இதே புள்ளைய கொன்னுடுவேன்னு சொல்லுவனா அப்பா. அப்பாவுக்கு அவ்வளவு அபிமானம். இது நாம் கதை சொல்லிதான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு அனுபவத்தில் இருக்கு. தன்னை விட அபிமானம் புத்திரன் விஷயத்துல எல்லாருக்கும். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்பேற்பட்ட அபிமானம் உள்ள புத்திரனை பகவத் கைங்கரியத்துக்காக கழுத்தை அறுத்திருக்காளாம் இந்த பாகவதாலாம். கபீர்தாசர் தம் புள்ள கழுத்தை வெட்டியிருக்கார். கோரா கும்பார் தன் குழந்தைய சேத்துல வச்சு முதிச்சிருக்கார். இதெல்லாம் கதையா கேட்க முடியாது. லைஃப் நம்முடைய பிராக்டிகலா நம்முடைய அனுபவத்தோட பார்க்கணும். குழந்தை கழுத்தை வெட்டினார், இவர் குழந்தைய வச்சு கொன்னுட்டார். பின்னாடி அவ 2 பேரும் ஃபீல் பண்ணவே இல்லை. என்ன ஏன் அவ சொபுத்திலேயே பண்ணல, பிரஜையே அவள்கிட்ட இல்லை. பாண்டுரங்கமணியும் ஜாகிருதியும் ஸ்வப்னியும் பாண்டுரங்கா பாண்டுரங்கத்யானியும் துகாராம் மகாராஜோட அபங்கம். மனது முழுக்க பாண்டுரங்கன் வியாபிச்சிருக்கார். இரவு பகல் தூக்கம் கனவு எல்லாத்திலையும் பகவத் ஸ்மரணம் தானே.
அந்த நிலையிலையாக்கு அவர் குழந்தையை வச்சு முதிச்சார். அப்ப பொறுப்பு யாருக்கு இருக்கு? 2 வருஷம் கழிச்சு குழந்தையை மீட்டு கொடுக்கிறார். சேத்துல வச்சு முதிச்சு கொலை பண்ணின குழந்தைய 2 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்கிறான் பகவான். கர்த்துமகர்த்தும் அந்நதா கர்த்தும் சக்தன் சாஸ்திரங்கள்லாம் அவனால என்ன முடியாதுங்கிறது. என்னைக்கோ சமுத்திரத்தில் விழுந்த குருபுத்திரனை மீட்டு கொடுக்கலையா? குருதட்சிணியா கொடுக்கலையா? பகவானுக்கு என்ன முடியாது? அது மாதிரி பத்ராச்சல ராமதாசனுடைய குழந்தை கஞ்சி தொட்டியில விழுந்து ஜீவன் போயிடுது. அதை ராமச்சந்திர பிரபு மீட்டு கொடுக்கிறார், உயிர் கொடுக்கிறார். அதுவாது போன உடனே, இந்த கோரா கும்பார் கதையில போன உடனே இல்ல, 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷ காலம் கழிச்சு அந்த குழந்தையை மீட்டு கொடுக்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.